நினைவிலே கரைகிறேன். காற்று நீயாக வீச என் தேகம் பூச எதை நான் பேச கண் கட்டுதே கவிதை பேசி கை தட்டுதே. ஏ ஜானு, அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல. டேய், நீ எதுக்கு பயப்படுற? எதா இருந்தாலும் சொல்லு, நாங்களாம் இருக்கோம்ல, நாங்க பாத்துக்கலாம். ஏ அப்படிலாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். நாங்க பாத்துக்கலாம்னா ஜஸ்ட் அவங்க எல்லார்ட்டுமே நல்லா பேசுறாங்களே, அவங்க பேசுனதெல்லாம் நினைச்சுதான் நான் சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். நீமே ரொம்ப வாயடிப்பதான். ஆனா நீ எப்படின்னா ரொம்ப கம்ஃபர்டபுளான பிளேஸ்ல உனக்கு தோன்ற இடத்துல தான் நல்லா பேசுவ. ஆனா அவங்க எல்லாருக்கிட்டையுமே நல்லா பேசுனாங்களா? அதான் இப்பெல்லாம் கூட ஒரு மனுஷங்க இருப்பாங்களா அப்படின்ட்டு தான் நான் அதை யோசிச்சுட்டே இருந்தேன். மற்றபடி நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஓகேவா? சரி, ஏதோ சொல்ற. நம்புடி. நம்புறேன். சரி கார்த்திக், சொல்லுங்க மாதாஜி. நேத்து நீ ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தியா? ஏன்டி? உண்மையை சொல்லு, நான் வீட்லலாம் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். இல்ல ஜானு. என்ன இவன் இல்லைங்கிறான்? கார்த்தி குடிச்சியா? ஆமா அட்விக், நல்லா கேளு. எங்களை விட்டுட்டு நீ மட்டும் எப்படிடா குடிச்ச? டேய், நான் குடிக்கவே இல்லைன்ற. அட்விக், உன்கிட்ட போய் கேட்க சொன்ன பாத்தியா? நல்லா கேக்குற. டேய், ஏன்டா குடிச்ச? டேய் மறமாட்ட, நான் குடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஹலோ பிக் பிரதர், அப்புறம் எதுக்கு நேத்து ஊஞ்சல்ல உட்காந்து தூங்கிட்டு இருந்த? ஐயோ, ஒரு ஊஞ்சல்ல உட்காந்து தூங்குனது தப்பா? தூங்குனதெல்லாம் தப்பு இல்ல, நீ பண்ணது எல்லாமே தப்பு. இவனும் அப்படிதான். நேத்து எழுப்பி விட்டுட்டு ஏன்டா ஊஞ்சல்ல உட்காந்து தூங்கிட்டு இருக்க, குடிச்சிருக்கியான்னு கேக்குறான். ஹர்ஷாவா? ஆமா, அவன்தான். அது எப்படி? ஹர்ஷா வந்து எழுப்பினோட எந்திரிச்சிட்டியா? எந்திரிச்சிட்டேனே. அது எப்படி? நம்ம எழுப்பும் போது மட்டும் எந்திரிக்கல, அப்புறம் ஏன் கார்த்திக் தனா எழுப்பும் போது மட்டும் நீ எந்திரிக்கவே இல்லை? எது தானா எழுப்பினாளா? ஐயோ, எனக்கு தெரியவே தெரியாதே. அதனாலதான் அவ என்கிட்ட இருந்து காலில இருந்து பேசாம இருக்காளா? அவ எழுப்பி நான் எந்திரிக்காதனால. ஐயோ, என்ன மூஞ்சி ரொம்ப கோவமா இருக்கு. அதனாலதான் கோவமா இருக்கா போலயே. சொல்லுடா. அது நான் பாட்டு கேட்டுட்டே நல்லா தூங்கிட்டேனா, அதனால எந்திரிச்சிருக்க மாட்டேன். அப்புறம் எப்படி ஹர்ஷா எழுப்பினோட எந்திரிச்சிட்ட? எழுப்புற விதத்துல எழுப்புனா எந்திரிக்க தான் செய்வாங்க. எழுப்புற விதமா? அது என்ன விதம்? எங்களுக்கும் சொல்லித்தா ஹர்ஷா, நாங்களும் இனிமே அவளை அப்படியே எழுப்புவோம்ல. அதானே, சொல்லி தந்துட்டா போச்சு. டேய் சும்மா நிறா. அவன் கிடக்குறான், நீ சொல்லு. நானும் 2-3 தடவை கூப்பிட்டு பார்த்தேன், சார் எந்திரிக்கிற மாதிரியே இல்லை. அதான் நல்ல கன்னத்துல ஒரு அறைய போட்டேன், எந்திரிச்சிட்டான். ஓ ஜானு, நான் ஜாராவோட நின்றுட்டு இருக்கேன், நீ அப்புறமா பேசிட்டு வா. ஏய் இரு, நானும் வரேன். ஐயோ, இவ கூப்பிட்டு எந்திரிக்காதனால ரொம்ப கோவமா இருக்காளோ? இனிமே இவ பேசவே மாட்டாளோ? ஐயோ, இப்ப நான் எப்படி லவ் ப்ரப்போஸ் பண்றது? டே கார்த்தி, உண்மையில நீ குடிக்கலடா? டே பைத்தியம், இவ்வளவு நேரம் நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? நான் குடிக்கலன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீயே யோசிச்சு பாடுறா, உங்களை விட்டுட்டு நான் என்னைக்குடா குடிச்சிருக்கேன்? அதுவும் கரெக்ட் தான். நீ என்னைக்கு நாங்க எல்லாமே குடிச்சிருக்க? டே கார்த்தி, தாத்தா கிருஷ்ணங்கடா? டேய் கிருஷ்ணங்கடா, உன்கிட்ட தானே கேட்டாரு, நீயே சொல்லு. டேய் சொல்லுடா. டேய் தெரியாதுடா. இருங்க தாத்தா. டேய் கிருஷ், இங்கதான் இருக்கியா? ஆமா. உன்னை நான் எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா? நான் எங்க இருக்கேனோ அங்க வந்து தேட வேண்டியதானேடா. என்ன ஜோக்கா? சிரிப்பே வரலன்னா போ. டேய் தாத்தா உன்னை கூப்பிடுறாரா, வா. இத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே, வா.
என்ன இவன் இப்படிலாம் பேசுறான்? புதுசா இருக்கே. டேய் கார்த்திக், என்ன வரியா இல்லையா? அந்த வரேன். என்ன தாத்தா? டேய் ஒர்க்கர்ஸ்க்குலாம் ட்ரெஸ் வாங்கி வச்சிருக்கோம்ல, அதெல்லாம் கொடுத்துரு. தாத்தா நானா? நீதான். இல்ல தாத்தா, நீங்களும் பாட்டியுமே கொடுங்க, அதான் கரெக்டா இருக்கும். அதான் உன் பாட்டி வரலையே. ஓ, இதனால தான் மாறி பாட்டியை வர வேணான்னாங்களா? அப்போனா அம்மா அப்பா கொடுக்கட்டும். டேய், நாங்களாம் ரைஸ் மில் பார்க்க வேண்டிய வயசுல பார்த்துட்டு வந்தாச்சு. இப்போ நீ இருக்க, நீயே கொடு. இல்லப்பா கிரிஷ், அதான் எல்லாரும் சொல்றாங்கல்ல, நீயே கொடுப்பா. சரி மாமா. சரி தாத்தா, நானே கொடுக்குறேன். குட் மார்னிங். 8 மணிக்கு எந்திரிச்சு வந்து குட் மார்னிங்கு. அட போடா, இன்னுமே எனக்கு தூக்கமா வருது. வரும். ப்ரஷ் பண்ணியா? அதெல்லாம் பண்ணிட்டேன். சரி, அங்கே காஃபி இருக்கு, எடுத்து குடி. தேங்க்யூ. என்ன அப்படி பார்க்குற? இல்ல, இப்போ நீ மனுஷனா இல்ல ரோபோட்டான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன், என்னாச்சு? இல்ல, நேத்து காலையில 4:30 போல எனக்கு முழிப்பு வந்துச்சு. நான் பக்கத்துல பார்த்தா உன்னை ஆளை காணோம். ஆனா அப்ப எனக்கு புரியல நீ எங்க போன என்ன பண்றன்ட்டு. ஆனா இன்னைக்குதான் புரிஞ்சிச்சு. சார் 2 வருஷத்துல இந்த வாக்கிங் ஜாக்கிங் டயட்டு இதெல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க போலயே. அப்படின்னு சொல்லலாம். எனக்கு அது எப்படி சொல்கிறதுடா, ஒரு வேளை ஏதாவது ஒன்று பார்த்துட்டே இருக்கணும்னு தோணுது. அப்படி ஏதாவது ஒரு இதில் நம்ம மைண்டை டைவர்ட் பண்ணிகிட்டே இருந்தா அவளோட நினப்பு வராமல் இருக்கு. ஃபுல்லாக வராமல் இருக்கான்னு கேட்டால் தெரியல, பட் ரொம்ப யோசிக்காமல் கொஞ்சம் மைண்டில் அவள் இல்லாமல் இருக்கா. அதுக்காகவே அடுத்தடுத்து ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதுக்கு நீ உன் உடம்பையே பார்த்துக்கணும்ல. டேய், இந்த வாக்கிங் ஜாக்கிங் யோகா டயட்டு இதெல்லாமே உடம்புக்கு நல்லது தான் கொடுக்கும், சரியா? என்னமோ, ஆனா நான் பார்த்த ஜானே இல்லடா, அப்படியே டோட்டலா மாறி இருக்க. மாற்றம் ஒன்றே மாறாதது. து. அப்பா உனக்கு கால் பண்ணாங்களா? டேடியா? இல்லை. எனக்கு கால் பண்ணாங்க. உனக்கா? எனக்கே அவர் கால் பண்ணல, உனக்கு எதுக்கு கால் பண்ணாரு? ஐயடா, அவர் எனக்கும் அப்பா தான், ஓகேவா? சரி, என்ன கால் பண்ணி சொன்னாரு? ஜான் எப்படிப்பா இருக்கான், நல்லா இருக்கானா? நீ அவன் கூட இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம்டா, கொஞ்சம் அவனையும் பார்த்துக்கோ அப்படின்னாரு. என்ன காமெடியா? இல்ல, சீரியஸ். ஓ சீரியஸ். நான் இப்போ இதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணணும்? டேய் சத்தியமான உண்மை, சத்தியமா அப்பா அப்படிதான் கேட்டாரு. நிஜமாவா? நிஜமா தான்டா. இந்த மாதிரி நாங்க தான் ஜானோட இல்ல, நீ இப்போ வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா, அவனை நல்லபடியா பாத்துக்கோ அப்படின்னாரு. அப்புறம் அப்புறம் என்ன, ஜானுக்கு வேற ஏதாவது பொண்ணு மேல எதுவும் இன்ட்ரெஸ்டா அப்படின்னு கோவப்படாத கேட்டாரு. நான் தான் சொன்னேன், இல்லப்பா இப்போதைக்கே அவன் அங்கிருந்தே வெளில வரல, வெளில வந்தோடனே கண்டிப்பா பார்க்கலாம். ஏன்டா தேவையில்லாம நம்பிக்கை கொடுத்துட்டு இருக்க? கண்டிப்பா அதெல்லாம் நான் வெளில வரவே மாட்டேன். என்னடா அப்படி சொல்ற? நான் எப்படா அவர்கிட்ட அப்படி சொல்ல முடியும்? இல்ல உங்க மகன் அதுல இருந்து வெளில எல்லாம் வரமாட்டான், நீங்க ஆசையை கீசையை வளர்த்துக்காதீங்க அப்படின்னு சொல்றியா? மூஞ்சில அடிச்ச மாதிரி. நீ மூஞ்சில அடிப்பியோ கையில் அடிப்பியோ காலில் அடிப்பியோ, நான் இதுலேருந்து வெளில வர மாட்டேன். என்னால் இன்னொரு லைஃப்லாம் யோசிக்கவே முடியாது. டேய், இந்த ஒரு லைஃபே நீ ஒழுங்கா வாழ்ந்தது இல்ல, இதுல இன்னொரு லைஃப பத்தி யோசிக்க வேணாங்கிற? அதெல்லாம் எங்க ஜான் இன்னொரு லைஃப் யோசிப்பான் கண்டிப்பா ஒரு நாள். கண்டிப்பாக அது நடக்காது. போடா லூசு. சரி, எப்போ ஆஃபீஸ்க்கு கிளம்புவ? 9 மணிக்கு. நானும் வரேன். நீயா? நீ எதுக்கு வர? ஏன், நான் வர்றதுல உனக்கு என்ன பிரச்சனை? இல்லை, ஆஃபீஸில் இப்படி தெரியாத ஆளுங்களெல்லாம் விட மாட்டாங்க. ஐயோடா, உன் ஆஃபீஸில் வேற ஆளுங்க வரவே கூடாதுன்னு எனக்கு தெரியவே தெரியாது ஜானு. ஓனருக்கு தெரிஞ்சா அவ்வளோதான்.
நான் வேணா ஓனருக்கு கால் பண்ணி கேட்டுட்டு வரட்டுமா? என்ன கிண்டலா? பின்ன என்னடா, ஓனர் உன் மேலதான் கோவமா இருக்காரு. ஆனா உன் மேல என்னதான் கோவமா இருந்தாலும் உன்னை ஆபீஸ்ல விட்டு தானே வச்சிருக்காரு. நீ தானே அங்க லேபரா சுத்திக்கிட்டு இருக்க. நான் வர்றதுல அவருக்கு என்ன பிரச்சனையா இருக்க போகுது? இத்தனைக்கும் கால் பண்ணிலாம் என்கிட்ட பேசியிருக்காரு. ஜானா எப்பவுமே பார்த்துக்க சொல்லியிருக்காரு. நான் எப்படி உன்னைய பார்த்துக்காம இருக்க முடியும்? அப்பனா நீ ஆபீஸ் போறப்ப நானும் உன் கூடயே வந்து தானே ஆகணும். இந்த பாரு, அந்த ஆஃபீஸ்க்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அது முழுக்க முழுக்க டேடி பார்க்கறது தான். சும்மா என்கிட்ட வந்து இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காத. அப்படிதான் பேசுவேன். நீ இப்படி பேசிட்டே இரு, நான் கிளம்புறேன். சரி சரி நில்லு. அப்புறம் என்ன, ஒரு செஃப் ஆகிட்ட? செஃப்பா? ஆமா, 2 வருஷம் அப்பா அம்மா இல்லாதனால நீயே காஃபி போட்டுக்கிறது, நீயே எல்லாம் பண்ணிக்கிறது, அப்படி இப்படின்னு செம்மையா சமைக்க கத்துக்கிட்ட போல. ஓ, அதை கேட்குறியா? யாருமே இல்லைன்னா நம்மளை நம்ம தானே பார்த்துக்க முடியும். சும்மா சொல்லக்கூடாதா, செம்மையா இருந்துச்சு. காஃபியா? காஃபியும் தான். நேற்று நைட்டு டின்னரு, லஞ்சு பக்காவா இருந்துச்சு. தேங்க்யூ. உனக்கு வரப்போற ஒய்ஃப் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. மூட்டு குடிக்கிறியா? உண்மையை சொன்னா கசக்கத்தான் செய்யும். பூஜையெல்லாம் முடிஞ்சிச்சு. அப்போ நாங்கள் கிளம்புறோம். என்ன ஷாலை பின் பண்ணிட்ட போல? ஆமாண்டா, ஜானுவும் தனாவும் பின் பண்ணியிருந்தாளுங்களா, அதனால தான் நானும் பின் பண்ணிட்டேன். சரி சரி. ஆத்விக், தாத்தா. என்ன நீயும் ஜாராவும் ஒரே ஸ்கூல்ல தானே ஒர்க் பண்றீங்க? ஆமாம் தாத்தா. அப்புறம் என்ன, இப்பெல்லாம் நீ கூட்டிட்டு போக மாட்ற? முன்னாடிலாம் நீ தானே கூட்டிட்டு போவ, இப்போ என்ன? அப்போ உங்க பேத்தி நல்ல பேத்தி, இப்ப கெட்ட பேத்தி. சொல்லுடா. இப்பெல்லாம் சில நாள் ஆரவ் கூட்டிட்டு போறான், இல்லைன்னா ஆட்டோல போறா. அப்படி கேளுங்க தாத்தா. இத்தனை பேர் இருந்தும் அவ ஆட்டோல போறா. அவளுக்கு ஸ்கூட்டி வேற ஓட்ட தெரியாது. தெரிஞ்சா கூட அதை வாங்கி கொடுக்கலாம். ஆரவ், நீ வெட்டியா தானே இருக்க, சொல்லி தரலாம்ல அவளுக்கு ஸ்கூட்டி எப்படி ஓட்டுறதுன்னு. வெட்டியா இருக்கேனா? தாத்தா, ஐ எம் அ டாக்டர். இருக்கட்டும், யாராவது பேஷண்ட்ஸ் இல்லைன்னா பிரசவ வலிக்கு வர்ற பொண்ணுங்க வந்தா தானே உனக்கு வேலை. தாத்தா, இப்பெல்லாம் தொட்ட 90க்கும் ஹாஸ்பிட்டல் வராங்க தாத்தா. நான் வெட்டியா இருக்கேனா? அது சரி, உன்னோட ஃப்ரீ டைம்லயாவது உன்னோட அக்காவுக்கு வண்டி ஓட்ட சொல்லி தரலாம்ல. சரி ஆத்விக், இனி நீயே ஜாராவை கூட்டிட்டு போ. ஆளுக்கு ஆளுக்கு எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமாக தான்ப்பா இருக்கு. ஓ, சரிங்க தாத்தா. சரி மாறி, வீட்டுக்கு போ, ரெஸ்ட் எடு. சரி, பார்த்து பத்திரமா போங்க, சரியா? சரி தாத்தா. ஜி, இவ்வளோ நேரம் நம்ம வெளில தானே இருந்தோம். அவங்க எப்போ உள்ள போனாங்க? யார் அவங்க? தெரியலையே ஜி, வாங்க போய் பார்க்கலாம். அக்கா ஏதாச்சும் பேசுங்கக்கா. ஏன் ஆண்டி எதுவுமே பேச மாட்டாங்க அக்கா? அது அவ ஏதோ ஒரு வேண்டுதலுக்காக ஃப்ரைடே மௌன விரதம் இருக்காமா, அதனால தான் அவ பேச மாட்டா. ஜானு, யார் இவங்க? அதான் டாக்டரே, அன்னைக்கு சொன்னேன்ல நல்லா பேசினாங்க அந்த அக்கா அப்படின்னு. கிறிஷ் கூட கோயிலுக்கு வந்தான்னு சொன்னேன்ல. ஓ, அவங்களா இவங்க? ஆமா ஆத்விக். அதெல்லாம் சரி, நீ இந்த அக்கா செம்மையா பேசுவாங்கன்னு சொன்ன, பட் பேசவே மாட்றாங்க இவங்க. அதான் இன்னைக்கு ஏதோ மௌன விரதமா டாக்டரே, அதனால தான். ஐயோ பாவல தானே அவங்க. போச்சுடா. என்னாச்சு தானா? அப்புறம் சொல்லணும்னு நினச்சேன், இந்த ட்ரெஸ்ஸு நீயும் ஜானுவும் நம்ம ஆஃபீஸ் ஓப்பன் அப்போ தானே எடுத்தீங்க. இப்போ உனக்கு போட்டால் கூட சூப்பராக இருக்கு. என்ன கார்த்திக், எது பேசினாலும் கிருங்கவே மாட்றா. தானா, நீ கோவமா இருக்கிற மாதிரி தெரியுது. எதனால கோவமா இருக்க? என் மேல ஏதாச்சும் கோவமா? ஏண்டி கத்திட்டு இருக்கேனே, பதில் சொல்லு. நேத்து நான் காட்டுன்னு கத்துனேனே, நீ என்னெல்லாம் பண்ண? உங்க அண்ணன் பேசியே கொள்றான், நீ முறைச்சே கொள்ளு. என்ன சொன்ன? என்ன உன்னை பேசியே கொள்றான்ல? அவன் உன் அண்ணனா? எனக்கு அவன் பெஸ்ட் ஃப்ரெண்டு.
அதனால நான் அப்படி சொன்னேன். நிறுத்து சரியா? அவன் பேசுறதுல எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். என் அண்ணனை பற்றி என்கிட்டே சொல்றியா? பா, பாசம் பொத்துக்கிட்டு வருது போலயே. பாசம் மலரே. ஐயோடா, நீ வாய மூடு. சரி விடு, என்னதான் பிரச்சனை? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? நீ பண்ணது புறாவே தப்பு தான். நான் இதில் எங்க இருந்து சொல்றது? யாரையோ வேற லவ் பண்ணுறான்ல, நம்ம கேட்போமா யாரை லவ் பண்ணுறேன்னு? கேட்டால் உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டால் நம்ம என்னத்தை சொல்கிறது? வேண்டாம் வேண்டாம், கேட்க வேண்டாம். நேத்து நீ எழுப்பி நான் எந்திரிக்காதனால கோவமா இருக்கியா? சீ, அதுக்கெல்லாமா நான் கோவப்படுவேன்? இல்ல, அது கோவப்பட மாட்டேதான், இருந்தாலும் கேக்குறேன். வேற நான் எந்த தப்புமே பண்ணலையே. தூக்கத்தில் பண்ணால் எதுதான் ஞாபகம் இருக்கும்? தூக்கத்துல பண்ணனா? ஏதாச்சும் பண்ணனா? எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையே. ஒன்றும் இல்லை, நான் சும்மா தான் சொன்னேன். கார்த்திக் போதண்டா, என்னால முடியுது இதுக்கு மேல. எப்படியும் கொஞ்ச நாள்ல அவளே சொல்லுவா என்ன கோவத்துல இருந்தேன்னு. ஜாரா, கிளம்பலாமா? கிளம்பலாம் அன்வி. சரிடா. ஹர்ஷா, கார்த்திக், தனா, ஜி கிளம்புறோம். ஓகே ஆத்விக். ஆமாம், எங்களுக்குமே டைம் ஆயிடுச்சு, நாங்களுமே கிளம்புறோம். நானுமே கிளம்புறேன். பாய் டாக்டர். பாய் ஜானு.